ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராமத்தில் இருக்கோம்னு தான் பேர். ஆனால் அந்த ஆட்டுக்கால்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து கிடைக்கும். நேற்று அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே கோயில் பூசை நடந்தப்போ இந்த ஆட்டுக்கால் வந்து பொசுக்கிட்டு வாட்டி கயிற்றுல வந்து கட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் அக்கா வந்து நான் போனோன்னே எனக்கு 2 கால் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. சரின்னு நான் வந்து அந்த காலில் வந்து சூப் வைக்கலாம் அப்படின்னு வெட்டி அடுப்பில் வேக வச்சுட்டு விறகு அடுப்பில் இன்னைக்கு காலைல வந்து சாப்பாடு வந்து லெமன் சாதம் வந்து கிளறிட்டேன். லெமன் சாதத்துக்கு வந்து சாதம் வந்து விரையா வடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாதம் வந்து பொல பொலன்னு நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஃபுல் பாயில், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வேக வச்ச வேர்க்கடலை தான் கொடுத்து விட்டுருந்தேன். அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஆத்தி வந்து கிளம்பிட்டான். அவங்க அப்பா வந்து இன்னைக்கு சாப்பாடு வேணாம், நான் காலைல மட்டும் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள கிளப்பி விட்டுட்டு அப்படியே வந்து சூப்பை தான் வந்து தாளிச்சு விட்டேன். அதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் அப்புறம் வந்து பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் இதையும் வந்து வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் அதை தண்ணியோட சேர்த்துக்கணும். நான் வந்து பச்சை மிளகா வந்து அப்படியே காலோட வேக வச்சுட்டேன் காரத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து சோம்பு சீரகம் அதெல்லாம் மிளகு இதெல்லாம் அரைச்சிட்டு அதோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து தனித்தனியாக தான் அரைப்போமா, அதனால நான் வந்து மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து தண்ணி நிறைய விட்டு தாராளமாக விட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கணும்னா சூப் வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் கிடச்சி இன்றைக்கி திங்கக்கிழமையா வீடெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே வந்து துணியெல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு. நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து காய வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.